நேயர்களே, இங்க வந்து பரிகார பூஜைகள் செஞ்சா திருமண தடைகள் எல்லாம் நீங்குதான், தோஷங்கள் எல்லாம் விலகுதான். இது வேற எங்கேயும் இல்லைங்க, ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருள்மிகு மகுடேஸ்வரர் கோயில் தாங்க. குடங்குடமா காவிரியில தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து சுவாமிகளுக்கு தானே அபிஷேகம் பண்றது பாக்குறது ஆச்சரியமா இருக்குது. இது எப்படி சாத்தியமா இருக்க முடியும்? தெற்கு நோக்கி பாஞ்சுக்கிட்டு வர்ற காவேரி நதி மகுடேஸ்வரரை வந்து வணங்கிட்டு திரும்ப கிழக்கு நோக்கி பயணம் பண்றத பாக்குற ஒய்யார காட்சி கண்கொள்ளா காட்சியா இருக்குதுங்க. தோஷங்கள்ல பல வகையான தோஷங்கள் எல்லாம் இருந்தாலும் மக்கள் வந்து அதிகமா பயப்படுறது செவ்வாய் தோழத்துக்கும் நாகதோழத்துக்கும் தான். தோழத்தை பார்த்து மக்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவரவர்கள் படைக்கப்பட்டிருக்கிற அமைப்பு படி அதாவது அந்தந்த நேரத்துல நடந்துகிட்டு இருக்கோம். தோழத்தோட தாக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு நாம செய்ய வேண்டியது இறைவன் கிட்ட சரணாகதி அடையிறதுதான். அப்படிப்பட்ட அந்த அரிய காட்சிய இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, இந்த காவேரி நதியிலிருந்து குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து தோஷம் உள்ளவங்க தன் கையாலே சுவாமிக்கு அபிஷேகங்கள் செஞ்சு தன்னோட தோட்டத்தோட தாக்கத்தை போக்கிக்கிறதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. இது உண்மையா அப்படின்னு அந்த ஊர் மக்கள்கிட்ட விசாரிச்சு பார்த்தப்போ அது உண்மையா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே தோணுச்சு. சரி, காவிரி தாயே தன்னோட பயணத்தினுடைய திசையை இறைவன்கிட்ட வந்து சரணாகதி அடைந்து மாத்திக்கிறப்போ ஏன் இருக்கக்கூடாதுன்னு நமக்கு அது உண்மையா அப்படிங்கிறது தோணுச்சு. நாகதோஷம் நீங்கிறதுக்காக மக்கள் அபிஷேகம் பண்ற காட்சிகளை அரிய காட்சிகளை பார்த்துக்கிட்டு அப்படியே நாங்க வந்து கோயிலுக்குள்ள போனோம். பக்தர்கள் கிட்ட நேரடியா இதனுடைய உண்மை தன்மைகளை பத்தி விசாரிச்சோம். அதுல ஒரு குடும்பம் கரூர்ல இருந்து வந்திருந்ததா சொன்னாங்க. தன்னோட பையனுக்கு 35 வயது ஆகியும் திருமணம் ஆகாம இங்க தொடர்ந்து 7 முறை வந்திருக்கிறாங்க. அதிகாலையில காவிரி நதியில நீராடி குடத்துல தன் கையாலேயே தண்ணீர் எடுத்துட்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகங்கள் செஞ்சு மனமுருகி இறைவனை வேண்டிக்கிட்டாங்களாம். தான் நினைச்சபடி போன மாசம்தான் திருமணம் நிச்சயம் ஆயிட்டுதான். அவங்க நம்ம கிட்ட அந்த அனுபவத்தை பகிர்ந்துகிட்ட விதம் மேலும் நமக்கு ஆச்சரியமா தான் இருந்தது. இடைவிடாத இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வழிபட்டு தனக்கு மன வாழ்க்கை கிடைச்ச மன மகிழ்ச்சியில இருந்த அந்த தம்பதிகளை பார்த்து நாங்க பெருமிதம் அடைஞ்சோம். பாண்டிய மகனோட கை விரலை சரி செஞ்ச அந்த மகுடேஸ்வரர் மனசு வச்சா நடக்காதது எதுவுமே இல்லைங்க, எதுவும் இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கும் புரிஞ்சுது. இந்த கோயில்ல எப்பவுமே மக்கள் கூட்டம் அதிகமாவே இருக்குதாம். இந்த கோயில்ல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய 3 தெய்வங்களுக்குமே தனித்தனியே சன்னதிகள் இங்க இருக்குது. இப்படி பல சிறப்புகளை வாய்ந்த இந்த கோயில்ல இந்த முகடேஸ்வரர் கோயில் ஒரு பரிகார பூஜை ஸ்தலமாகவும் விளங்குது. திருமண தடைகள் உள்ளவங்க இங்க வந்து காவிரியில நீராடி தன் கையாலே அபிஷேகம் செஞ்சு இறைவனை மனமுருகி வேண்டிக்கங்க. உங்களுடைய வேண்டுதலும் கண்டிப்பா நிறைவேறும், தோஷங்களும் நீங்கும். நன்றி நேயர்களே, வணக்கம்.